பயன்பாட்டுவாதத்தின் அடிப்படை கருத்து என்ன? சரியான விடை மகிழ்ச்சியின் மிகப்பெரிய கொள்கை. யூட்டிலிட்டேரியனிசம் என்ற கருத்தை அடிக்கடி உருவாக்கிய பெருமை யார்? சரியான விடை ஜெர்மி பெந்தம். மிகப்பெரிய மகிழ்ச்சி கொள்கை என்பது பயன்பாட்டுவாதத்தின் சூழலில் எதை குறிக்கிறது? சரியான விடை ஒட்டுமொத்த மனித நலனை மேம்படுத்தி இன்பத்தை அதிகப்படுத்தி வலியை குறைத்தால் செயல்கள் சரியானவை என்ற எண்ணம். பயன்பாட்டுவாதத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? சரியான விடை சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வை உருவாக்குதல். தனிப்பட்ட செயல்களில் கவனம் செலுத்தும் ஒரு தார்மீக கோட்பாடாக பயனுறுதியா? சரியான விடை இல்லை, இது சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் அந்த செயல்களின் விளைவுகளை பற்றியது. ஒரு பயனுள்ள முடிவுக்கான உதாரணம் என்ன? சரியான விடை புதிய வீடியோ கேமை வாங்குவதற்கு பதிலாக தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது. ஹெடோனிசமும் யூட்டிலிட்டேரியனிசமும் ஒன்றா? சரியான விடை இல்லை, இரண்டுமே இன்பம் மற்றும் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் தனிப்பட்ட திருப்தியை காட்டிலும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை யூட்டிலிட்டேரியனிசம் வலியுறுத்துகிறது. யூட்டிலிட்டேரியனிசத்தின் சில சாத்தியமான விமர்சனங்கள் யாவை? சரியான விடை இது பெரும்பான்மையினரின் கொடுங்கோன்மைக்கு வழிவகுக்கும். தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை புறக்கணிக்கலாம் அல்லது தரத்தை விட அளவுக்கே முன்னுரிமை அளிக்கலாம். யூட்டிலிட்டேரியனிசத்தின் முக்கிய விமர்சகர் யார்? சரியான விடை இம்மானுவேல் கான்ட். நிஜ உலக பயன்பாடுகளில் யூட்டிலிட்டேரியனிசத்தின் முக்கிய வரம்பு என்ன? சரியான விடை தனிப்பட்ட மகிழ்ச்சி அல்லது நல்வாழ்வை அளவிடுவது மற்றும் ஒப்பிடுவது கடினமாக இருக்கலாம். இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.